सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सर्व साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शोषण भीष्मदाल्प्यन रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। சிவப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணத்தில் ஸ்ரீமத் பாகவதம் மகாத்மியம் பார்க்கலாம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. சச்சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடிய பகவான் உலகனுடைய உற்பத்தி முதலியவற்றிற்கு காரணம் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணனை மூவகை துன்பமும் ஒழிவதற்காக நாம் ஸ்துதிப்போம். சௌனவாச்ச இஹ கோரே கலோ பிராயோ ஜீவஸ்ச அசுரதாம் கதः கிளேஷ ஆக்ரந்தஸ்ய தசைவ சோதனே கிம் பராயணம். சௌனகர் சொல்றாரு, கேட்கிறார் சூதரை பார்த்து, இந்த கொடிய கலியல் ஜீவராசிகள்லாம் வெகுவாக அசுரத்தன்மையை அடைந்து விட்டன. துன்பத்தால் பீடிக்கப்பட்ட அவர்களுடைய பாவம் நீங்க புகலிடம் எது? அந்த கிளேசங்களை போக்கத்துக்கான வழி என்ன? அந்த கிளேசங்களை வெட்டி எறியறதுக்கு என்ன வழி என்று இந்த கோரமான கலியில மக்கள்லாம் அசுர சுபாவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். கிளேசங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கிளேசங்கள் நீங்க, துன்பத்தால் பீடிக்கப்பட்ட அவருடைய பாவம் நீங்க புகலிடம் எது? சோதனை கிம் பராயணம். சூதர் கூறியது, காலவியால முகக்ராச திராச நிர்நாச ஹேதவே ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலோகீரேன பாஷிதம். கலியில இந்த கால சர்பத்தின் வாயில் அகப்பட்டவர்களிடம், கலியில் கால சர்பத்தின் வாயில் அகப்பட்டவர்களின் துன்பத்தை போக்குவதற்காக ஸ்ரீமத் பாகவத சாஸ்திரம் சுகரால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித் மனசுத்தியன வித்தியதே ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். மனத்திற்கு தூய்மை அளிக்க இதனினும் சிறந்தது வேறு எதுவும் இல்லை. முன் பிறவிகளில் செய்த புண்ணியம் இருக்கும், அப்போதுதான் ஒருவன் பாகவதத்தை அடைவான். பல ஜென்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பாகவதம் கிடைக்கும் அப்படின்றார். சப்தாஹேன சுதம் செய்தத்து சர்வதா முக்திதாயகம் சனகாத்தியை புறா புரோக்தம் நாரதாய தயாபரிகி. 7 நாட்களில் இது கேட்கப்பட்டால் எப்படியானாலும் முக்தி அளிப்பதாகும், எவ்வற்றாலும் முக்தி அளிப்பதாகும். கருணைமிக்க சனகாதி முனிவர்களால் இது முன்பு நாரதருக்கு உபதேசிக்கப்பட்டது. யத்யவி பிரம்ம சம்பந்தாத் சுதமேதத் சுரஸ்வினா சப்தஹ ஸ்ரவண விதிஹி குமாரஸ்தஸ்ய பாஷிதஹ. இது தேவரிஷியாகிய நாரதரால் ஏற்கனவே பிரம்மாவுடன் சம்பந்தத்தால் சதுஸ்லோகி பாகவதம் கேட்கப்பட்டிருப்பினும் 7 நாட்களில் கேட்கும் முறை அந்த சப்தாக ஸ்ரவண விதி சனத்குமாராதியாரால்
அவருக்கு எடுத்துரைக்கப்பட்டது. ஏற்கனவே பிரம்மதேவர்களை சதுஸ்லோக பாகவதம் கேட்டிருந்தா கூட சனகாதி முனிவர்கள் வாக்கள் தான் சப்தக சிரவணை முறைப்படி தீக்ஷா நியமத்தோட சப்தக முறைப்படி பாகவதம் கேட்டார். ஏகதா ஹி விஷாலாயாம் சத்வார ருஷியாமுலக சத் சங்காத்தம் சமாயாதா தத்துஷு தத்ர நாரதம். ஒரு சமயம் உஜ்ஜயினியில், அதாவது விசால நகரத்தில் தூய்மையின் உருவான ரிஷிகள் 4 சனகாதி முனிவர்கள் 4 சத் சங்கத்திற்காக கூடிய போது அங்கே நாரதர் வருவதை கண்டனர். அப்போ சனகாதி முனிவர்கள் நாரதரை பார்த்து கேட்கிறார்கள். குமாரா உச்சுஹோ கதம் பிரம்மன் தீனமுக குதச்சிந்தா துரோபவன் துவரிதம் கம்பியதே குத்திர குதச்சாகமனம் தவ. பிரம்மஸ்வரூபியே, தாங்கள் வாடிய முகத்தினராகியும் கவலையால் துன்புறுபவராயும் காண்பது ஏன்? எங்கு விரைந்து செல்கிறீர்? உம்முடைய வரவு எங்கிருந்து வருகிறது? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? இப்பொழுது எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் சனகாதி முனிவர்கள். நாரதர் சொல்றார். நாரதோ வாச்ச அகம் தோ பிரதிபிம் யாதோ ஞாத்வா சர்வோத்தமாமிதி புஷ்கரம் ச பிரயாகம் ச காஷிம் கோதாவரிம் ததா ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேது வந்தனம் ஏவம் ஆதிஷ தீர்த்தேஷு பிரமமான இதஸ்ததா. நாரதர் கூறுகிறார், நான் பூமியை அடைந்து புஷ்கரம் பிரயாகி காசி கோதாவரி ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுமந்தனம் முதலிய சிறப்பான புண்ணியதித்த ஸ்தலங்களில் இங்கும் அங்கும் சுற்றி வருகையில் மனதிற்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நன்மையை நான் எங்கும் காணவில்லை. அதர்மத்தின் உறவினனாகிய கலிபுருஷனால் இந்த பூமி இப்போது அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பூமி இப்போது பாதிக்கப்பட்டுள்ளது. நாபஸ்யம் குத்தஜி சர்ம மனசந்தோஷகாரகம் கலினா அதர்ம மித்ரேன தரேயம் பாதிதாதுனா ஏவம் பஷ்யன் கலிர்தோஷான் பர்யடன் அவனிமகம் யாமனம் தடமாவண்ணஹா எத்ரலீலா ஹரேரபுத்து. இவ்வாறு கலிதோஷங்களை பார்த்து கொண்டு நான் பூமியை சுற்றி வருகையில் ஹரினுடைய அவதார லீலைகள் எங்கு நிகழ்ந்தனவோ அந்த யமுனையின் கரைக்கு வந்து சேர்ந்தேன். தத்ர ஆச்சரியம் மயா திருஷ்டம் ஸ்ரூயதாம் தன்முனீஸ்வரஹா ஏகாத்து தரணி தத்ர நிஷன்னா கிண்ண மானசா. அங்கு ஒரு அதிசயம் என்னால் காணப்பட்டது. முனீஸ்வரர்களே, அதை கேளுங்கள். அங்கு ஒரு யவன ஸ்திரீ மனமுடைந்து உட்கார்ந்திருந்தாள். தத்ர நிஷன் ஏகாத்து தரணி தத்ர நிஷன்னா கிண்ண மானசா वृद्धोदो पदिदो पार्श्वे निष्वसन्तो अचेदनो शुश्रूषन्ति प्रबोधन्ति रुदन्ति च दयोपुरः रसदिक्षु निरीक्षन्ति रक्षितारं निजं बभुः विद्यमान सदस्त्रीभिः बोध्यमान मुहुर्मुहुः. அங்கு 2 கிழவர்கள் மூச்சித்து பிரக்ஞை இல்லாமல் விழுந்து கிடந்தனர். அவர்களுக்கு முன் அழுது கொண்டு அவர்களை எழுப்ப முயன்று கொண்டும் அவர்களுக்கு சுশ্ரூஷை செய்து கொண்டும் தன்னை ரட்சிக்க கூடியவரை 10 திக்குகளிலும் தேடிக்கொண்டும் இருந்த அவளை தூரத்திலிருந்து கண்ட நான் ஆச்சரியத்துடன் அவள் அருகில் சென்றேன். அவள் நூற்றுக்கணக்கான ஸ்திரீகளால் விசர பெற்று அடிக்கடி தேற்றி அறிவுறுத்த பெறுபவளாய் இருந்தாள். நூற்றுக்கான ஸ்திரீகள்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்றாங்களாம். அந்த இளம் பெண்ணை அவளுக்கு விசிறி விட்டு இருக்காங்களாம். அவளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்களாம் நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள். என்னை கண்டு அந்த யுவதி எழுந்து கலவரத்துடன் பின்வருமாறு பேசினாள். திருஷ்வா தூராத் கத சௌரே சோஹே கௌதிகேன ததந்திகம் திருஷ்டா தூராத் கதா சோகம் கௌதிகேன ததந்திகம் மாம் திருஷ்டா சோத்திதா பாலா விஹ்வலா ச அப்ரவித் வச்சஹ. बालोवाच भो भोसाद क्षणं दिष्ट मच्चिन्तामविनाशय दर्शनं लवलोकस्य सर्वदा अगहरं परम. அந்த யுவதி கூறியது, ஐயனே சாதுவே, நொடி பொழுது நில்லும்.
என்னுடைய கவலையை போக்கி அருளும். உம்முடைய தரிசனம் உலக மக்களின் பாவம் அனைத்தையும் போக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தது. அப்போ நாரத சொல்றார், நாரத வாச்சன் காசித்வம் காவிமோர்ச்சேமா நார்யா கா பத்மலோச்சனாக பதுதேவி ச விஸ்தாரம் சசிய துக்கசிய காரணம். நாரத சொல்றார், நீ யார் பெண்ணே? இவ்விருவர் யார்? இந்த 2 கிழவர்கள் யார்? தாமரை போன்ற கண்கள் படைத்த இப்பெண்கள் யாவர்? உன்னை சுற்றி பணிவிடை செய்கிறார்கள், இந்த பெண்கள்லாம் யார்? தேவியே, உன்னுடைய துக்கத்திற்கு காரணம் என்ன? விரிவாக கூறுவாய் அப்படின்னு கேட்கிறார் நாரதர். உடனே அந்த யுவதி சொல்றா, நான் தான் பக்தி என பெயர் பெற்றவள். இந்த இருவரையும் என்னுடைய குமார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் வைராக்கியம் என பெயருடையவர்கள். காலகதியினால மூப்பை அடைந்து விட்டார்கள். இந்த ஸ்திரீகள்லாம் என்னை சுற்றி இருக்கிற இந்த கங்கை இந்த ஸ்திரீகள்லாம் கங்கை முதலிய நதிகள் என் சேவைக்காக வந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் தேவதைகளால் சேவிக்க பெற்றும் எனக்கு நன்மை ஏற்படவில்லை. தவ செல்வரே, இப்போது என் வார்த்தைக்கு நீர் முழு மனதுடன் செவி சாய்க்க வேண்டுகிறேன். என்னுடைய விருத்தாந்தம் விரிவானது. அதை கேட்டு எனக்கு இன்பத்திற்கு வழிகாட்ட வேண்டும், நான் சுகமடைய வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா பக்தி தேவி. அகம் பக்தி ரீதிக்காத ஹிமம் வே தனையோ மதோ ஞான வைராக்கிய நாமானோ காலயோகேன ஜச்சரோ கங்காத்யா சரிதஸ்சேம மத்சேவார்த்தம் சமாகதா ததாபி நச்சமிஸ்ரய சேவிதாயா சுரைரவி இதானிம் சுணுமத்வார்த்தம் சச்சித்தஸ்தும் தபோதன வார்த்தாமே வேதாப்தியஸ்தி தாம் ஸ்ருத்வா சுகமாபக. நான் திராவிட தேசத்துல தமிழ்நாட்டில் தான் நான் பிறந்தேன். நான் கர்நாடகத்தில் மகாராஷ்டிரத்திலும் சில இடங்களில் வளர்ச்சி அடைந்து குஜராத் தேசத்தில் நான் தளர்ச்சி அடைந்தேன். மகாராஷ்டிரா கர்நாடக தேசத்தில் நான் வளர்ச்சி அடைந்தேன், குஜராத் தேசத்தில் நான் தளர்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். உத்பன்னா திராவிடேசாகும் விருத்திம் கர்நாடகே கதா கொச்சித் கொச்சித் மகாராஷ்டிரே குஜரே ஜீர்ணதாம் கதா. இந்த கொடுமையான கலியின் கூட்டுறவால நாஸ்திகர்களால என் அங்கங்கள்லாம் சேதிக்க பெற்று பலமிழந்து புத்திரர்களுடன் நெடுங்காலம் தாழ்ந்த நிலையில் கழித்தேன். நான் தத்ர கோர கலியர்பா யோகாத்து பாகண்டகை கண்டிதாங்ககா துர்பலாகம் சிரம் யாதா புத்திராப்தியம் சகமந்ததாம். பிருந்தாவனத்தை அடைந்து மீண்டும் புத்துயிர் பெற்று எல்லோரும் விரும்பும்படியான உருவத்துடன் அழகுள்ள யுவதியாக நான் இப்போது ஆகிவிட்டேன். இங்கு இப்போது படுத்திருக்கும் எனது குமாரர்கள் களைப்பால் சோர்வுற்றிருக்கிறார்கள். இவ்விடம் விட்டு வேறு தேசம் செல்ல நான் விரும்புகிறேன். ஆனால் எனக்கு நான் யுவதியாகிவிட்டேன். ஆனால் இவர்கள் யுவாக்களாக ஆகவில்லை. அதாவது மூப்பை அடைந்திருக்கிறார்கள். மூப்பை அடைந்து வருந்தும் இவருடைய துன்பத்தால் நான் துன்புற்றிருக்கிறேன். நான் யுவதியா இருக்க என் குமாரர்களாகிய இவர்கள் ஏன் எப்படி கெடுத்தன்மை அடைந்தனர்? நாங்கள் மூவரும் ஒன்றாகவே இருந்து வந்திருக்கையில் இந்த விபரீதம் எங்கிருந்து வந்தது? தாய் கிழவியாகவும் புத்திரர்கள் யவனமுடையவர்களாகவும் இருப்பதுதான் எப்படி பொருந்தும்? இதெல்லாம் கேட்குறான். ஆகையால் நான் என்னை குறித்து வருந்துகிறேன். என் மனது ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்கிறது. யோக செல்வரே, மதிமானே, இதற்கு என்ன காரணம் இருக்கும்? கூறி அருள வேண்டும். அதை சோச்சாமி சாத்மானம் விஸ்மயா விஷ்டமானசா வததி யோக நிதேதி மன்ன காரணம் சாத்திர கிம்பவேத்து. நாரத சொல்றார், சுனுஷ்வா அபஹிதா பாலி யுகோயம் தாருண கலி தேனலுப்த சதாச்சாரோ யோக மார்க்க ஸ்தவம் சிச்ச. பெண்ணே, மன அமைதியுடன் கேள். இது கொடுமையான கலியுகம். அதனால் சதாச்சாரம், யோக மார்க்கமும் தவமும் எல்லாம் மறைந்து போய்விட்டது, எல்லாம் கெட்டு போய்விட்டது. கலியுகத்துல பகவானையே விழுங்கி விட பார்த்த அகாசுரனை போல் இருக்கிறார்கள் மனிதர்கள். சூதும் தீமையும் நிறைந்த செயலுடையவர்களாக இருக்கிறார்கள். இங்கு சாதுக்கள்லாம் துன்புறுகிறார்கள், அசாதுக்கள்லாம் கழிக்கிறார்கள். அசாதுக்கள்லாம் சந்தோஷம் அடைகிறார்கள், சாதுக்கள்லாம் துன்புறுகிறார்கள். ஜன அகாசுராயந்தே சாட்டிய துஷ்கர்மகாரிண
இக சந்தோ விஷயதந்தி பிரஹுஷ்யந்தி அசாதவः யதா முகுந்த பகவான் ஸ்மாம் தியக்த்வா ஸ்வபதம் கதः தத்தினர் களிராயதः சர்வசாதன பாதகः. எப்போது பகவான் முகுந்தர் பூமியை விட்டு தமது இருப்பிடம் சென்றாரோ அந்த நாளிலிருந்து எல்லா சாதனங்களையும் பாழாக்கும் கலிபுருஷன் வந்து விட்டான். திருஷ்டோ திக்வஜயே ராஜ்யாம் தீனவச்சரணம் கதः ந மயா மாரணியோயம் சாரங்கைவ சாரபுக்கு யத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக் கலு கேசவிகீர்த்தனாத். பரிசுத்த மகாராஜாவால் திக்வஜயத்தின் போது பார்க்கப்படவே கலிபுருஷனை அவன் எளியவனை போல் பரிசுத் மகாராஜனை சரணமடைந்தான். தேனியை போல் சாரத்தை கிரகிக்கும் அரசர் இவன் என்னால் கொல்லத்தக்கவன் அல்லன், கலியிலும் ஒரு நன்மை உண்டு என்று எண்ணினார். என்னவென்றால் எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக்கு கலு கேசவிகீர்த்தனாத். தவத்தால் எந்த பயன் கைகூடாதோ யோகத்தாலும் சமாதியாலும் எது கிட்டாதோ அந்த பயனை எளிதில் கலியில் கேசவனுடைய கீர்த்தனத்தினால் ஒருவன் அடைகிறான். ஆனால் சாரமில்லாத கலியை ஒரு படித்தாய் சாரமுடையதாய் கருதி விஷ்ணுராதராகிய பரிசுத்து கலிகாலத்தில் பிறப்பவர்களின் சுகத்திற்காக கலிபுருஷனுக்கு இருப்பிடத்தை அளித்தாராம். ஏகாகாரம் கலிம் திருஷ்வா சாரவத் சாரணி ரசம் விஷ்ணுராத ஸ்தாபிதவான் கலிஜானம் சுகாயச்ச. தீயொழுக்கத்தால் இப்போது எல்லாம் சாரமற்றதாகிவிட்டது. பூமியில் உள்ள பொருள்கள் எல்லாம் தானியம் இல்லாத உமியை போல் இருக்கின்றன. குகர்மாச்சரணாத்சாரா சர்வதோ நிர்கதோ அதனா பதார்த்தா சம்ஸ்திதா பூமோ பீஜஹீனா ஸ்துஷாயதா விப்ரைர் பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே காரிதா கணலோபேன கதாசாரஸ்ததோகதாஹ. வீடுதோறும் ஜனசமூகம் தோறும் பிராமணர்களால் சிறு லாபத்திற்கு ஆசைப்பட்டு பாகவத பிரசங்கம் வியாபாரமாக செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் கதையின் சாரமாகிய பக்தி ஞான வைராக்கியம் அங்கிருந்து போய்விட்டது. வீடுதோறும் ஜனசமூகம் தோறும் பிராமணர்களால் சிறு லாபத்திற்கு ஆசைப்பட்டு பாகவத பிரசங்கம் வியாபாரமாக செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் கதையின் சாரம் அதிலிருந்து போய்விட்டது. நரகவாசிகளை ஒத்த நாஸ்திக ஜனங்கள் அதிகமான கொடுமை நிறைந்த செயல்களை செய்பவர்களாய் புண்ணிய ஸ்தலங்களில் நிலை பெற்றுவிட்டதால் புண்ணிய ஸ்தலங்களின் சாரம் போய்விட்டது. அச்சுக்குல பூரி கர்மானோ நாஸ்திகா ரௌரவா ஜனாக தேவிதிஷ்டந்தி தீர்த்தேஷு தீர்த்தசாரஸ்ததோகதः. காமத்தை ஜெயிக்கல, கோபத்தை ஜெயிக்கல, அதிகமான பேராசை கொண்டவர்களா இருக்கிறார்கள். ஆசை, கவலை முதலியன நிறைந்த மனமுடையவர்களும் கூட தவத்தில் நிற்கிறார்கள். அதனால் தவத்தின் சாரமானது அதிலிருந்து போய்விட்டது. காம குரோத மகாலோப திருஷ்ணா வியாகுல சேதசா தேவிதிஷ்டந்தி தவசி தவசாரஸ்ததோகதः. மனதை ஜெயிக்காததாலும் கோபத்தாலும் தம்பத்தாலும் லோபத்தாலும் நாஸ்திகளுடன் கூடி வாழ்வதாலும் சாஸ்திர அபியாசம் இன்மையாலும், இதெல்லாம் சாஸ்திர அபியாசம் அல்ல, மனசை ஜெயிக்கல, பேராசை ஜெயிக்கல, டம்பத்தை ஜெயிக்கல. ஆனா அவரெல்லாம் தியானம் பண்ணா அதனால தியான யோகத்தினுடைய சாரமானது போய்விட்டது. மனத்தை ஜெயிக்காததாலும் லோபத்தாலும் தம்பத்தாலும் நாஸ்திகளுடன் கூடி வாழ்வதாலும் சாஸ்திர அபியாசம் இன்மையாலும் தியான யோகத்தின் பயன் போய்விட்டது. மனசஸ்ச அஜயா லோபா தம்பாத் பாகண்ட சம்சயாத் சாஸ்திரம் அப்பியசனாச்சைவ தியான யோக பலம் கதம். எல்லாம் சாஸ்திர விதித்தபடிதான் தியானம் பண்ணணும். உட்கார்ந்த தியானம் சித்திக்குமா? பண்டிதாஸ்து காலத்திரேன ரமந்தே மகிஷாயிவ புத்திரஸ்யோத்பாதனே தக்ஷா அதக்ஷா முக்தி சாதனே. பண்டிதரோட மனைவியுடன் கூட எருமைகளைப் போல கழிக்கிறார்கள். புத்திரர்களை பெறுவதில் சாமர்த்தியமுடையவர்களாயும் முக்தி சாதனத்தில் சாமர்த்தியம் மற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். சம்பிரதாயத்தை முன்னிட்ட வைஷ்ணவ ஒழுக்கம் ஓரிடத்திலும் காணப்படவில்லை. இங்கெனும் ஸ்தலம் தோறும்
ஒவ்வொரு வஸ்துவின் சாரமும் அழிவை அடைந்து விட்டது. நகி வைஷ்ணவதா குத்திர சம்பிரதாய புரஸ்சர ஏவம் பிரளயதாம் பிராப்தோ வஸ்து சார ஸ்தலே ஸ்தலே. அதனால வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முன்னிட்ட அந்த வைஷ்ணவ ஒழுக்கம் ஒரு இடத்திலும் காணப்படவில்லை. இங்கனும் ஸ்தலந்தோறும் ஒவ்வொரு வஸ்துவின் சாரம் அழிவை அடைந்து விட்டது. இந்த யுக தர்மம் இப்படி யுக தர்மம் நடக்கிறது. யாரை குறை கூறுவது? அதையும் பகவான் கமலக்கண்ணன் பக்கத்தில் இருந்து கொண்டே பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டிருக்கிறான். அயம் து யுக தர்மோஹி வர்த்ததே கஸ்ய தூஷணம் அதஸ்து புண்டரீகாட்சா சகதே நிகடே ஸ்தித. பெண்ணே, நீ வீணாக வருந்துகிறாய். இவ்வளவு மனத்துயரம் எதற்கு? ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதகமனங்களை நினைத்துக்கொள். துக்கமெல்லாம் பறந்து போய்விடும். விருதா கேதய சேபாலே. இதெல்லாம் நாரதர் பக்தி தேவி பார்த்து சொல்றார். விருதா கேதய சேபாலே அஹோ சிந்தா துராகதம் ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி திரௌபதி ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத் பாலிதா கோப சுந்தர்யா ச கிருஷ்ண குவாபினோகத. அந்த வழியில் தான் கௌரவருடைய தீ செயல்களிலிருந்து திரௌபதி காக்கப்பட்டாள். கோபஸ்திரீகள் பாலிக்கப்பட்டார்கள். அந்த கிருஷ்ணன் எங்கும் போய்விடவில்லை. நம்ம கூப்பிட்டா உடனே வந்து விடுவான். தொந்த பக்தி பிரியாதஸ்ய சதம் பிராணதோதிகா. நீ கூப்பிட்டா உடனே வர போறான். நீ இருக்கிறன்னு சொன்ன ஒரு நீச்சலுடைய வீட்டுக்கு கூட பகவான் தேடி வரானே. ஒரு நீச்சலும் கூட சண்டாலும் கூட பக்தி இருந்தா அவனுக்கு போய் தர்சனம் கொடுத்துட்டு வரான் பகவான். ஏன்னா உயிருக்கு மேலானவள் அல்லவா நீ. பக்தி எங்க இருக்காலோ அங்க பகவான் உடனே அவர்களுக்கு தர்சனம் கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி தேவி உயிருக்கு மேலானவளாம், பிராணதோ அதிகா. அதனால பக்தியாகிய நீயோ பகவான் கிருஷ்ணருக்கு எப்போதும் உயிரை காட்டிலும் பிரியமானவள். உன்னால் அழைக்கப்பட்டால் பகவான் இழிந்தோர் இல்லங்களுக்கும் வருவார். தொந்த பக்தி பிரியாதஸ்ய சததம் பிராணதோதிகா தொயா ஆகுதஸ்து பகவான் யாதினீச்ச கிரகேஸ்வபி. கிருதம் முதலிய 3 யுகங்களில் ஞானமும் வைராக்கியம் தான் முக்திக்கு சாதனங்களாக இருந்தது. கலியுகத்துல பக்தி ஒன்றே பிரம்ம சாயுஜ்யத்தை அளிக்க வல்லது. சத்யாதி திரியுகே போத வைராக்கிய முக்தி சாதகோ கலோத்து கேவல பக்தி பிரம்ம சாயுஜ்யகாரணி. தவங்களாலோ வேதங்களாலோ ஞானத்தாலோ கர்மத்தாலோ ஹரியை அடைய முடியாது. பக்தியால் மட்டும்தான் அடைய முடியும். அதற்கு பிரமாணம் கோபிகைகள். இந்த கலியுகத்துல தவசால வேதங்களால ஞானத்தினால ஞானவசால கர்மத்தாலேயும் ஹரியை அடைய முடியாது. கலியுகத்துல பக்தி ஒன்றால் மட்டும்தான் அடைய முடியும். அதுக்கு பிரமாணம் யாருன்னு கேட்டா கோபிகள் தான். ந தபோபிர்ன விரதச்ச ந தபோபிர்ன வேதச்ச ந ஞானேனாபி கர்மனா ஹரிஹி சாத்தியதே பக்தியா பிரமாணம் தத்ர கோபிகாக. பக்தி சொல்ற, சாதுவே கருணைமிக்க உம்மால் என்னுடைய துன்பம் ஒரு நொடியில் துளைக்கப்பட்டது. புத்திரர்களுக்கு உணர்ச்சி இல்லையே, அவர்களை எழுப்பிவிடும். அவர்கள் வயோதிக நிலையை போக்குங்கள். அவளை எழுப்பிவிடும் என்று கூறுகிறாள். பக்திர்வாச்ச கிருபாலனா துவயா சாது மத் பாதாத்வம் சிதாக்ஷணாத் புத்திரயோச்சேதனா நாஸ்தி ததோ போதயம். சுதோவாச்ச சுது சொல்றார். அவருடைய வார்த்தையை கேட்டு மனமிறங்கிய நாரதர் அவர்களை புத்திரர்களை கைவிரல்களால் பிடித்து விட்டு எழுப்ப ஆரம்பித்தார். லஸ்யாவச்ச சமாகர்ணிய காருண்யம் நாரதோ கதஹ தயோர்போதனம் ஆரேபே கராக்ரேன விமர்த்தையன் முகம் சம்யோஜ்ய கர்ணாந்தே சப்தமுச்சகி சமுச்சரண்ணே ஞான பிரபுத்தியதாம் சீக்கிரம் ரே வைராக்கியா பிரபுத்தியதாம். அவருடைய வார்த்தையை கேட்டு மனமிறங்கிய நாரதர் அவளை புத்திரர்களை கைவிரல்களால் பிடித்து விட்டு எழுப்ப ஆரம்பித்தார். அவர்கள் காதுகளின் அருகில் வாயை வைத்து உரக்க சத்தம் செய்து அரே ஞானா சீக்கிரம் எழுந்துரு, வைராக்கியா எழுந்துரு என்று கூறினார். அதில் பொழுது வெஞ்சிச்சு. எழுந்திரன் குழந்தைகள் எழுப்புற மாதிரி எழுப்புறாரு. ஆனா எழுந்துக்கல. வேதாந்த கோஷங்களாலும் கீதா பாடத்தாலும் மீண்டும் மீண்டும் பலவந்தமாய் எழுப்பப்பட்டு கொக்கை போல் வெண்மையான நரைமயிருடனும் உலர்ந்த கட்டைகளை போன்ற அங்கங்களுடனும் காணப்பட்ட அவ்விருவரும் கண்களால் எதையும் பாராமல் கொட்டாவி விட்டு கொண்டும் சோம்பல் முறித்து கொண்டும் எப்படியோ சிறிது எழுந்தார்கள். பசியால் மெலிந்திருந்த அவர்கள் கண்ணை திறந்து பார்த்துவிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். மகரிஷி நாரதர் கவலையுற்றவராய்
தான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கலானார். வேத வேதாந்த கோஷச்ச கீதா பாடியர் முகுர்முகோ போத்தியமானோ ததா தேன கதஞ்சிச்சௌத்திதோ பலாத் நேத்திர அனவலோகந்தோ ஜும்பந்தோ சாலசாபோ பகவத் பரிதோ பிராய சுஷ்காஷ்ட சமாங்ககோ சுக்ஷாமதோ நிரீக்ஷைவ புனஸ்வாப பராயணோ ரிஷிச்சிந்தாபரோ ஜாதா கிம் விதேயமயேதிச்சம். அப்போது பின்வருமாறு அசரி வாக்கு எழும்பியது. ரிஷியே, தேவ ரிஷியே, வருத்தப்படாதீர், உம்முடைய முயற்சி கைகூடி வரும், சந்தேகமில்லை. தேவ ரிஷியே, அதற்காக நீர் ஒரு சத்கர்மா செய்ய வேண்டும். அது என்ன கர்மா என்று சிரேஷ்டர்களாகிய சாதுக்கள் கூறி அருள்வார்கள். சாதுக்கள் போய் கேட்டு தெரிஞ்சுகின்றார் பகவான் அசிர்வாக்கா. ஏததர்த்தம் து சத்கர்ம சுரேஷ்ரே துவம் சமாச்சர தத்தே கர்மாபி தாசியந்தி சாதவா சாதுபூஷணாக. அவ்விடத்திலே இருவரையும் விட்டு நாரதர் முனிவர் கிளம்பி ஒவ்வொரு புண்ணிய கஷேத்திரமாக போய் முனீஸ்வரர்களை வழியில் வினவி கொண்டே போனார். தத்ரத்வாபி சம்ஸ்தாபிய நிர்கதோ நாரதோ முனிகே தீர்த்தம் வினிஷ்கிரமிய பிரிச்சன் மார்க்கே முனீஸ்வரான். அப்போது கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய சனகாதி முனிவர்களை கண்முன்னே கண்டு நாரதர் பின்வருமாறு அவரிடம் விண்ணப்பித்துக் கொண்டார். தாவத் ததர்ஷபரதா சனகாதின் முனீஸ்வரான் கோடி சூரிய சமாபாசான் உவாச்ச முனிசத்தமஹ. நாரதர் கூறியது, இப்போது பெரும் பாக்கியத்தால் தங்களுடைய சந்திப்பு ஏற்பட்டது. சனகாதி முனிவர்களை பார்த்து நாரதர் சொல்றார், இப்போ பெரும் பாக்கியத்தால் உங்களுடைய சந்திப்பு ஏற்பட்டது. குமார ரிஷிகளே, என்னிடம் கருணை கொண்டு விரைவில் எனக்கு கூறுங்கள். அசரீர் வாக்கு குறிப்பிட்ட சாதனம் எதுவோ அது எனக்கு தெரிவித்தருள வேண்டும். அது எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று விரிவாக உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாரதுவாச்ச இதானிம் பூரி பாக்கியேன பவத்பி சங்கமா அபவத் குமாரா புருவதாம் சீக்கிரம் கிருபாம் கிருத்வா மமோபரி அசரீர கிரோக்தம் எத்தத் கிம் சாதனம் உச்சதாம் அனுஷ்டேயம் கதம் தாவத் பிரவந்த சவிஸ்தரம். குமார ரிஷிகள் கூறியது, சத்கர்மம் என்று குறிப்பிடப்பட்டுவது நிச்சயமான ஞான யக்ஞமே என்பது அறிவில் சிறந்தவர்களின் கருத்து. அது ஸ்ரீமத் பாகவத பிரவச்சனம் சுகர் முதலியவர்களால் பாடப்பெற்றது. சத்கர்ம சோஜகோ நோனம் ஞான யக்ஞ ஸ்பிருதோபுதிஹி ஸ்ரீமத் பாகவதா லாபா சதுகீத சுகாதிபிஹி பக்தி ஞான விராகாணம் தத்கோஷேன பலம் மகத்து ரஜிஷ்யதி ரஜிஷ்யதி தயோ கஷ்டம் சுகம் பக்திர் பவிஷ்யதி ராஜயஷ்யதி ராஜ ரஜிஷ்யதி தயோ கஷ்டம் சுகம் பக்தர் பவிஷ்யதி. சத்கர்மம் என்று குறிப்பிடப்படுவது நிச்சயமாக ஞான யக்ஞமே என்பது அறிவில் சிறந்தவர்களின் கருத்து. அது ஸ்ரீமத் பாகவத பிரவச்சனம் சுகர் முதலியவர்களால் பாடப்பட்டது. பக்திக்கும் ஞானத்திற்கும் வைராக்கியத்திற்கும் பாகவத கோஷத்தால் மிகுந்த பலம் ஏற்படும். இருவருடைய கஷ்டமும் நீங்கிவிடும். அந்த ஞான வைராக்கியம் இளமை பெற்று விடுவார்கள். பக்திக்கும் சுகம் உண்டாகும் என்று சொன்னார். நாரதர் கேட்கிறார், நாரதவாச்ச ஞான யக்ஞம் கரிஷ்யாமி சுகசாஸ்திர கதோஜ்வலம் பக்தி ஞான விராகாணம் ஸ்தாபனார்த்தம் பிரயத்னதः. பக்தி ஞானத்தையும் வைராக்கியத்தையும் நன்னிலையில் ஸ்தாபிப்பதற்காக சுகருடைய பாகவத சாஸ்திரமாகிய அக்னியை கொண்டு ஞான யக்ஞத்தை செய்ய முயற்சிக்கின்றேன் அப்படின்றார். புத்திரகாரியோ மகாயக்ஞ ஸ்தலம் தத் வாச்சதாமிக மகிமா சுகசாஸ்திரஸ்ய வக்தவ்ய வேதபாரகி. அந்த மகாயக்ஞம் எந்த ஸ்தலத்தில் செய்ய வேண்டும் என்றும் சுகசாஸ்திரத்தில் மகாத்மியத்தை பற்றியும் வேதத்தில் கரை கண்டவர்களான உங்களால் கூறப்பட வேண்டும் என்று சனகாதி முனிவர்களை பார்த்து நாரதர் கேட்கிறார். ஸ்ரீமத் பாகவத கதை எத்தனை நாட்களில் கேட்கப்பட வேண்டும், அதற்கு என்ன முறை, நான் என்ன செய்ய வேண்டும், இதை கூறி அருளுங்கள். யத்பிர் திவசை ஸ்ராவ்யா ஸ்ரீமத் பாகவதி கதா கோவிதி சத்ர கர்த்தவ்யோ மமேதம் புருவதாமிதகம். குமார ரிஷிகள் கூறியது, நாரதரே, விவேகமும் வினயம் பொருந்திய உமக்கு கூறுவோம், கேளும். கங்கா துவாரத்தின் அருகில் ஆனந்த தடம் என பெயர் பெற்ற இடம் உள்ளது. அது அழகாயும் ஏகாந்தமாயும்
பொத்தாமரையின் நறுமணம் வீசுவதாகவும் அமைந்தது. அதன் அருகாமையில் உள்ள ஜீவனிடம் மனதில் பகைமை என்பது இருக்காது. அந்த அளவுக்கு அஹிம்சா பிரதிஷ்டை, சாந்தமுள்ள ஜீவராசிகளாக வாழக்கூடியதான். அதன் அருகாமையில் உள்ள ஜீவனிடம் மனதில் பகைமை என்பது இராது. சிரமம் இல்லாமல் ஞான யக்ஞமாவது உம்மால் அங்கு செய்யப்படலாம். அவ்விடத்தில் கதை முன் கண்டறியாத சுவையுடன் கூடி விளங்கும். அவ்விடத்தில் கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது முன் கண்டறியாத சுவையுடன் கூடி விளங்கும். முன்பு பலவீனர்களாகவும் மூப்பால் மெலிந்த சரீரமுடையவர்களாகவும் இருந்த ஞான வைராக்கியம் என்ற அவ்விருவரையும் முன்னிட்டு கொண்டு பக்தியானவள் அங்கு தானே வந்து சேருவாள், இளமையுடன் வந்து சேருவாள் அப்படின்றார். சுடுநாரத பக்ஷியாமோ வினம்ராய விவேகினே கங்காத்வார சமீபேத்து தடமானந்த நாமகம் ரம்யம் ஏகாந்த தேசஸ்தம் ஹேமபத்மசு சௌரபம் யத் சமீபஸ்த ஜீவானம் வைரம் சேதசி நஸ்திதம் ஞானயக்தியா தத்ர கர்த்தவ்ய பிரயத்னதः அபூர்வ ரசரூபாச்ச கதா தத்ர பவிஷ்யதி புரஸ்தம் நிர்பலம் சைவ ஜராஜர்ண கலேவரம் தத்வயம் து புரஸ்கிருத்ய பக்திஸ்தத்ராகமிஷ்யதி. எங்கு பாகவத பிரசங்கம் நிகழ்கிறதோ அங்கு பக்தி முதலியவர்கள் செல்வார்கள். கதையின் ஒளியை கேட்ட மாத்திரத்தில் அம்மூவரும் பக்தி ஞான வைராக்கியமும் இளமை பருவத்தை அடைவார்கள். எத்திர பாகவதி வார்த்தாம் தத்ர பக்தியாதிகம் விரஜத்து கதா சப்தம் சமாகன்ய தத்ரிகம் தருணாயதே அவர்கள் இளமை பெற்று வருவார்கள். சூதர் சொல்றார். இப்படி கூறிவிட்டு குமார ரிஷிகள் நாரதருடன் கதை யமுதை பருவதற்காக அங்கிருந்து கங்கை கரைக்கு சென்றனர். ஆனந்தவனத்துக்கு போனாங்க. நியமத்தை கைக்கொண்ட நாரதரால் சிறந்த ஆசனம் அளிக்க பெற்ற குமார ரிஷிகள் எல்லோராலும் வந்தனம் செய்யப்பட்டு கிருஷ்ணரிடம் லயித்தவர்களாய் அமர்ந்தனர். அங்கு வைஷ்ணவர்களும் வைராக்கிகளும் சந்நியாசிகளும் பிரம்மச்சாரிகளும் முன்பு வீற்றிருக்க நாரதர் அவர்கள் அருகில் வீற்றிருந்தார். ஏ முக்தா குமாரஸ்தே நாரதேன சங்கதः கங்கா தடம் சமாஜக்முஹு கதாபானாய சத்வராக தீட்சிதா நாரதேநாத தத்தமாசனம் உத்தமம் குமாரா வந்திதாக சர்வை நிஷேதுः கிருஷ்ணதத்பராக வைஷ்ணவாச்ச விரக்தாச்ச ஞாசினோ பிரம்மச்சாரிணः முகபாகிய ஸ்திதாஸ்தே ச ததக்ரே நாரதஸ்திதः ஏகபாகிய ऋषिगणा तदन्यत्र दिवोगसः वेदोपनिषदो अन्यत्र तीर्थान्यत्र स्तुयो अन्यतः एवं देशु एकचित्तेषु श्रीमद्भागवतस्य च माहात्म्यं उचित स्पष्टं नारदाय महात्मने. ஒருபுறம் ரிஷிகணங்கள், ஒருபுறம் தேவர்களும், ஒருபுறம் மூர்த்தி தரித்த வேத உபனிஷதங்களும், ஒருபுறம் தீர்த்தங்களும், ஒருபுறம் ஸ்திரீகளுமாக எல்லோரும் மனதும் ஒருமுகப்பட்டிருக்கையில் குமார ரிஷிகள் மகாத்மாவாகிய நாரதரை நோக்கி தெளிவாக ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தை கூறினார்கள். குமாரா உச்சும் துர்லபே கதாலோகே ஸ்ரீமத் பாகவதோத்பவா கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணியனைவ துலப்யதே. ஸ்ரீமத் பாகவத்தில் உதித்த கதாசிரவணம் உலகில் எளிதில் கிட்டுவதற்கன்று கோடி பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனாகவே அது கிட்டும். யோக செல்வரே, மதிமானே, நாரதரே, அதனால் அக்கதை முயற்சி செய்து கேட்கப்பட வேண்டும். அதற்கு நாட்களின் நியமம் இல்லை. எப்போதும் சிரவணம் செய்ய வேண்டும் என்பதே துணிவு. தேன யோக நிதே தீமன்ன சோதவியாசா பிரயத்னதः தினானம் நியமோ நாஸ்தே சர்வதா சிரவணம் மதம் மனசச்ச அஜயாத்ரோகாத் பும்சாம் சைவாயுஷ க்ஷயாத் கலே தோஷ பகத்வாச்ச சப்தாக சிரவணம் மதம். ஆனால் கலியில் தோஷம் நிறைந்திருப்பதாலும் மனிதர்களுக்கு மனோஜயம் இன்மையாலும் அவர்கள் நோய்வாய்ப்படுவதாலும் ஆயுள் நசிப்பதாலும் சப்தாக சிரவணம், அதனால் 7 நாளில் கேட்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. சூதவாச்ச ஏவம் நகாகர்ஷவணோரு தர்மே ரகாசியமானி ரிஷிபி சபாயம் ஆச்சரியமேகம் சம்பூத்ததானின் ததுச்சதே சம்சுண சௌனகத்துவம். இங்கனும் சப்தாக சிரவணத்தின் சிறந்த தர்மம் ரிஷிகளால் சபையில் பிரகாசப்படுத்தப்பட்டதும் ஒரு ஆச்சரியம் தோன்றிற்று. சௌனகரே, அதை கூறுகிறேன், நீர் கேளும். பக்தி தேவி தனது இளம் குமாரர்கள் இருவரையும் கூட்டிக் கொண்டு பிரேமையே வடிவெடுத்தவளாய் ஸ்ரீகிருஷ்ணா, கோவிந்தா, ஹரே, முராரே, நாதா என்று பகவன் நாமங்களை மேன்மேலும் உச்சரித்து கொண்டு அப்போதே அங்கு தோன்றினாள்.
பக்தி சுதௌதோ தருணோ கிருஹித்வா பிரேமைக ரூபா சகசாபிராசித்து ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர்வதந்தி. பாகவதத்தின் தாத்பரியத்தை ஆபரணமாக கொண்டவளாகவும் நன்கு அலங்கரிக்கப்பட்டவளாகவும் எழுந்தருளிய அவளை சபையோர் கண்டு எப்படி சபைக்குள் வந்தால், எப்படி முனிவர்கள் மத்தியில் தோன்றினார் என்று தர்க்கம் செய்யலாகினர். தாம் சாகதாம் பாகவத அத்தபூஷாம் சுச்சார வேஷம் தத்ருசு சதஸ்ய கதம் பிரவிஷ்ட கதமாகதேயும் மத்தியே மத்தியே முனினாம் இதி தர்க்கயந்தः ஓச்சு குமாரா வசனம் ததானிம் கதாத்ததோ நிஷ்பதிதாதுநேயம் ஏவம் கிரஹசா சசுதா நிஷம்ய சனத்குமாரன் நிஜகாதனம் ராம். கதையின் பொருட்டே இப்போது இவள் இங்கு வந்துள்ளாள் என்று குமார ரிஷிகள் கூறவே அதை தன் பிள்ளைகளுடன் அவள் கேட்டு சனத்குமாரரை வணங்கி பின்வருமாறு கூறினாள். பக்திருவாச்ச பவத்பிரத்யைவ கிருதாஸ்மி புஷ்டா கலி பிரணஷ்டாபி கதாரசேன குவாஹம் திஷ்டாம் யதுனா புருவந்து பிராமா இதம் தாம் கிரமூச்சிரேதே. நான் பக்தி தேவி கூறினாள், நான் கலியினால் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அடைந்த பின் பாகவத கதையின் ரசத்தால் இப்போது நான் உங்களால் புஷ்டியுள்ளவளாக செய்யப்பட்டேன். இனி நான் எங்கு நிலை பெற வேண்டும் என்பதை கூறி அருளுங்கள். பிரம்மபுத்திரர்கள் அவளை நோக்கி பின்வருமாறு கூறினார்கள். குமார ரிஷிகள் கூறியது, பக்தர்களை கோவிந்த வடிவமாகவே ஆக்கிவிடுபவளும் பிரேமை ஒன்றையே தாங்குபவளும் பிறவி பிணியை ஒழிப்பவளுமாகிய நீ விஷ்ணு பக்தர்களின் மனதில் தைரியமாக எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கலாம். பக்தேஷு கோவிந்த சரூபகத்ரி பிரேமிக தத்ரி பவரோக ஹந்திரி சாத்வம் ச திஷ்டஸ்வ சுதைரிய சம்சயா நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி புரோமத்தியதே கிம் அதிகம் மகிமானம் ஏவம் பிரம்மாத்மகஸ்ய விபாகவதாபி தஸ்ய யத் சம்சயா நிகதிதே லபதே சுபக்தா ஸ்ரோதாபி கிருஷ்ண சமதாம் அலம் அந்நிய தர்மகி. வேதமே உருக்கொண்டதும் பாகவதம் என உலகில் பெயர் பெற்றதும் எதை அடைந்ததும் எதை பேசியதும் சொல்லுபவனும் கேட்பவனும் கிருஷ்ணனுக்கு சமமான நிலையை அடைந்து விடுகிறார்களோ அதன் மகிமையை பற்றி உனக்கு நாங்கள் இன்னும் அதிகமாக என்ன சொல்ல வேண்டும்? வேறு தர்மங்களால் ஆவதென்ன என்று சனகாதி முனிவர்கள் சொல்கிறார்கள். ஏமானவா பாப கிருதஸ்து சர்வதா சதா துராச்சார ரதா விமார்காக குரோதாக்னி தக்தா குடிலாஸ்ட காமினஹ சப்தாக யக்ஞேன கலவு புனந்திதே. எந்த மானிடர்கள் எப்போதும் பாவமே செய்பவர்களோ, எப்போதும் துராச்சாரத்தில் பிரியமுடையவர்களோ, கெட்ட வழியில் செல்லுபவர்களோ, கோபத்தீயால் பொசுக்கப்பட்டவர்களோ, கபட சுபாவம் உள்ளவர்களோ, காமவசப்பட்டவர்களோ அவர்களும் சப்தாக யக்ஞத்தால் கலியில் புனிதர்களாகி விடுகிறார்கள். ரோதக்னி தக்தாக குடிலாஷ்டகாமினஹ சப்தாக யக்ஞேன கலவு புனந்திதே. அத்ரதே கீர்த்தயிஷ்யாம இதிகாசம் புராதனம் யஸ்ய ஸ்ரவண மாத்திரேன பாபஹானி பிரச்சாயதே. இது சம்பந்தமாக ஒரு பழைய வரலாறை கூறுவோம். அதை கேட்ட மாத்திரத்தில் பாவத்தின் அழிவு ஏற்படும். முன்னொரு காலத்தில் துங்கபத்ரா நதி கரையில ஆத்மதேவர் என்று குணசாலியான ஒரு பிராமணர் இருந்தார். அவர் மனைவி துந்துலி என்பவள் வீண் பேச்சிலும் கலகத்திலும் பிரியமுள்ளவள். அவர்களுக்கு பொருள் இருந்தது, ஆனால் பிள்ளை இல்லை. வாழ்க்கையில் இன்பமும் இல்லை. அந்த பிராமணன் ஒரு சமயம் ஒரு சன்னியாசியை சந்தித்து தன் குறையை கூறவே அவர் ஒரு பழத்தை கொடுத்து அது பிராமணரின் பத்தினி சாப்பிட்டு ஒரு வருஷம் சத்தியவிரதம் பரிசுத்தம் தயை தானம் ஒருவேளை உணவு என்ற நியமத்துடன் இருந்தால் சத்புத்திரன் பிறப்பான் என்று கூறினார் அந்த சன்னியாசி. ஆத்மதேவர் என்ற பிராமணர் மனைவிக்கு பழத்தை கொடுத்து விட்டு ஏதோ காரியமாக வெளியே போய்விட்டார். துந்துலி தன் தோழியிடம் இந்த பழத்தை நான் சாப்பிட போவதில்லை. இத்தனை நாள் கழித்து கர்ப்பம் தரித்தால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்குமோ. கடுமையான விரதமும் என்னால் இருக்க முடியாது. மலடியாகவோ விதவியாகவோ இருக்கும் ஸ்திரீயே சுகமடைகிறாள் என்பது என் கருத்து என்று கூறினாள். அதே சமயம் அவளுடைய தங்கை, அந்த துந்தலினுடைய தங்கை அங்கு வரவே அவளிடமும் தன் கருத்தை கூறினாள். தங்கையானவள் தான் கருவுற்றிருப்பதாகவும் தனக்கு பிறக்கும் குழந்தையை அவளுக்கு கொடுத்து விடுவதாகவும் அதுவரை அவள் கர்ப்பிணி போல் வேஷம் போட வேண்டும் என்றும் தன்னுடைய கணவனுக்கு நிறைய பணம் கொடுத்து விட்டால் அவரும் சம்மதிப்பார் என்றும் ரகசியத்தை வெளியிட மாட்டார் என்றும் தனக்கு பிறந்த குழந்தை இறந்து விட்டதாக பிறருக்கு சொல்லிவிடுவதாயும் யோசனை கூறி அந்த குழந்தையை நானே வந்து போஷிக்கிறேன், நீ பழத்தை பசுமாட்டுக்கு கொடுத்து விடு என்று கூறினாள். துந்துலி அப்படியே செய்துவிட்டு கணவனிடம் தான் பழத்தை சாப்பிட்டதாய் சொல்லிவிட்டாள். கர்ப்பிணியை போல் நடிக்க ஆரம்பித்தாள். நாளடைவில் தங்கைக்கு பிள்ளை பிறந்ததும் அது உடனே
அந்த பழத்தை என்ன பண்ணனா, நீ பழத்தை பசுமாட்டுக்கு கொடுத்து விடு என்றால் பசுமாட்டுக்கு போயிட்டா. வீட்டில் ஒரு பசுமாடு இருந்து அந்த பசுமாடு சாப்பிடுச்சு அந்த பழத்தை, சன்னியாசி கொடுத்த பழத்தை. துந்துலி என்ன பண்ணா, அப்படியே செய்து விட்டு கணவரிடம் தான் பழத்தை சாப்பிட்டதாய் பொய் சொல்லிவிட்டாள். கர்ப்பிணியை போல் நடிக்க ஆரம்பித்தாள். நாளடைவில் தங்கைக்கு பிள்ளை பிறந்ததும் அது உடனே மறுத்து விட்டதாய் கூறி ரகசியமாய் தமக்கையிடம் சேர்க்கவே அதை தமக்கை தான் பெற்றதாய் பிரகடனம் செய்தாள். ஆனால் முளைப்பால் இல்லை என்று சொல்லி பால் கொடுத்து வளர்க்க தங்கையை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டாள். பிள்ளைக்கு துந்துகாரி என பெயர் வைக்கப்பட்டது. இதற்கு சில நாட்களுக்கு பின் பசுமாடும் ஒரு அழகிய புருஷ குழந்தையை ஈன்றது. அதற்கு காது மட்டும் பசுவின் காது போல் இருந்ததால் கோகர்ணன் என்று பெயரிட்டனர். இந்த குழந்தையை கண்டு ஊரெல்லாம் அதிசயித்தது. என்ன பசுமாடுக்கு மனுஷ குழந்தை வந்திருக்கேன். வருஷங்கள் சென்றன. கோகர்ணன் மகா பண்டிதனாகவும் ஞானியாகவும் விளங்கினான். துந்துகாரி துஷ்டனாகவும் ஆச்சார நிஷ்டானம் ஏதும் இல்லாதவனாகவும் திருடர்களுடனும் வேசிகளுடனும் நேசமுடையவனாகவும் இருந்தான். தனக்கு வீண் செலவுக்கு அப்பப்போது வேண்டிய பணம் கொடுக்காவிட்டால் தாய் தந்தையரை அடிப்பான். அவன் நடத்தையை சகிக்காமல் ஆத்மதேவன் கதறிய போது கோகர்ணன் ஆறுதல் கூறி ஞானத்தையும் வைராக்கியத்தையும் போதித்தான். ஆத்மதேவர் வீட்டை விட்டு வனம் சென்று கிருஷ்ணனை பூஜித்து தினந்தோறும் பாகவதம் 10வது ஸ்கந்தத்தை பாராயணம் செய்து கிருஷ்ணன் திருவடியை அடைந்தார். தந்தை இறந்த பின் துந்துகாரியின் கொட்டம் இன்னும் அதிகமாயிற்று. எவ்வளவு பணம் இருக்கிறது, எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய் என்று தாயாரை இம்சிக்கலானான். இம்சை பொறுக்க மாட்டாமல் அவள் கிணற்றில் விழுந்து உயிர் விட்டாள். கோகர்ணனும் தீர்த்த யாத்திரையாக கிளம்பிவிட்டார். துந்துகாரி வேசிகளுடன் கூடி அவளை ஆதரிப்பதற்காக எண்ணிலா தீய செயல்களை புரியலானான். நாளடைவில் வேசிகள் கூடி சதி செய்து அவனுடைய பொருளை அபகரித்து கொண்டு அவனை கொன்று ஒரு படுகொலியில் போட்டு மூடிவிட்டு அவன் எங்கோ ஓடிப்போய் விட்டான் என்று வதந்தியை பரப்பினார்கள். அவன் திரும்பி வராததால் ஜனங்கள் அவன் இறந்து விட்டதாகவே கருதினார்கள். துந்துகாரி பிசாசாகி 10 திக்குகளும் அலைந்தான். எங்கும் புகலிடம் காணவில்லை. கோகர்ணனுக்கும் சமாச்சாரம் எட்டியது. அவன் சகோதரனுக்கு கயாசேத்திரத்தில் சிராத்தம் செய்தான். பின்பு ஊருக்கு திரும்பினார். யாரு? கோகர்ணன். வீட்டில் தூங்கும் போது ஒரு பிசாசு தோன்றி உறக்க அழ ஆரம்பித்தது. ஆனால் அதனால் ஏதும் பேச முடியவில்லை. கோகர்ணன் கையில் ஜலம் எடுத்து அதன் மேல் தெளிக்கவே, அது நான் தான் உன் சகோதரன் துந்துகாரி. வேசிகள் என்னை கொன்று விட்டார்கள். நான் பிசாசாக அலைகிறேன். எனக்கு காற்றுதான் ஆகாரம். என்னை இந்த நிலையிலிருந்து விடுவிக்க வேண்டும். பிரேதமாக அலைகிறேன். என்னை இந்த நிலையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கதறிற்று. கோகர்ணன் கூறினார், உனக்கு கயாசேத்திரத்தில் பின்னம் போட்டேனே, அது ஏன் உன்னை விடுவிக்கவில்லை? எனக்கு வேறு உபாயம் தெரியவில்லை என்றான். பின்பு சாஸ்திரம் அறிந்த பெரியவர்களிடம் விசாரித்து அவர்கள் உபதேசத்தின்படி சூரியனை உபாசித்தான். சூரிய பகவான் ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தால் விடுதலை ஏற்படும் என்று கூறி அருளினார். கோகர்ணன் தகுந்த ஏற்பாடு செய்து ஊராரை கூட்டி தானே பாகவத பிரவச்சனம் செய்யலானான். துந்துகாரியின் பிசாசும் துந்துகாரியுடைய அந்த பிசாசுரூபம் பிரேத சரீரம் அங்கு வந்து 7 கணுவுள்ள ஒரு மூங்கிலின் காற்று வடிவில் புகுந்து கொண்டு நிகழ்ச்சியை கவலையுடன் கவனிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் கதை முடிந்ததும் மூங்கிலின் கணுக்களின் ஒன்று வெடித்தது. 2ஆம் நாள் 2வது கணு வெடித்தது. இப்படி 7 நாட்களில் 7 கணுக்களும் வெடித்தன. அப்போது மஞ்சள் ஆடையும் துளசி மாலையும் கிரீட குண்டலங்களும் அணிந்து நீலமேக வண்ணனான ஒரு திவ்ய புருஷன் அங்கு தோன்றி கோகர்ணனை வணங்கி தான் துந்துகாரி என்று தெரிவித்து உன்னால் நான் விடுவிக்கப்பட்டேன், இந்த பிரேத பாதையிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். அது தேசம் பிரவக்ஷாம சப்தாக ஸ்ரவணே விதின் சகாயர் வசுபீர் செய்வ பிராய சாத்திய விதிஸ்பிருதா. சப்தாக ஸ்ரவணத்தால் ஹிருதயத்தில் முடிச்சு அவிழ்கின்றது. எல்லா சந்தேகங்களும் சேதிக்கப்படுகின்றன. கர்மம் தொலைகின்றது என்பதில் ஐயமில்லை. உன்னால் நான் விடுவிக்கப்பட்டேன். சப்தாக ஸ்ரவணத்தால் ஹிருதயத்தில் முடிச்சு அவிழ்கின்றது. எல்லா சந்தேகங்களும் சேதிக்கப்படுகின்றன. கர்மம் தொலைகிறது என்பதில் ஐயமில்லை என்று கூறினான். அப்போதே எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு தேவ விமானம் வந்திறங்கி துந்துகாரியை அழைத்து சென்றது. இனி சப்தாக ஸ்ரவண விதியை கூறுவோம். ஒத்துழைப்பவர்களின் உதவியாலும் திரவிய சகாயத்தாலும் பெரும்பாலும் இவ்விதி சாதிக்கக்கூடியதாகும். அதிதேசம் பிரவக்ஷாம சப்தாக ஸ்ரவணே விதி சகாயர் வசுபீர் செய்வ பிராய சாத்திய விதி ஸ்பிருதா. புண்ணியக்ஷேத்திரத்திலோ
வனத்திலோ வீட்டிலோ சிரவணம் செய்தல் சம்மதம். எங்கு இடம் விஸ்தாரமா இருக்கிறதோ அங்கு கதைக்கு ஸ்தலம் அமைக்க வேண்டும். தீர்த்தேவாபி வனேவாபி கிரகேவா சிரவணம் மதம் விசால வசுதா எத்திர கர்த்தவியம் தத் கதாஸ்தலம். கதைக்கு இடையூறாக ஏற்படாமல் இருக்க கணபதியை பூஜிக்க வேண்டும். பிதர்களை திருப்தி செய்வித்து பரிசுத்திக்காக பிராயசித்தத்தை அனுஷ்டிக்க வேண்டும். கதா விக்ன விகாதாய கணநாதம் பிரபோஜயத்து பித்ருன் சம்ஸ்தர்ப்பிய சுத்தியர்த்தம் பிராயசித்தம் சமாச்சரித்து. ஸ்ரீ கிருஷ்ணனை தியானித்து முறைப்படி மந்திரபூர்வமாய் பூஜித்து பூஜையின் முடிவில் பிரதட்சண நமஸ்காரமும் ஸ்தோத்திரமும் செய்ய வேண்டும். கிருஷ்ணமுத்திய மந்திரேன சரத் பூஜா விதிம் கிரமாத் பிரதட்சண நமஸ்காரான பூஜாந்தே ஸ்துதிமாச்சரேத்து. ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் ஊக்கத்துடனும் பிரீதியுடனும் விதிப்படி தூபம் தீபம் முதலியவற்றுடனும் பூஜை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதஸ்யாவி தது பூஜா பிரயத்னதா கர்த்தவ்யா விதினா பிரீத்யா தூபதீப சமன்விதா. ஸ்ரீமத் பாகவதம் என்ற இது பிரத்யக்ஷமான கிருஷ்ணனே அன்றோ, கிருஷ்ணஸ்வரூபமே இது. ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி ஸ்ரீகிருதோசி மயாநாத முக்தியர்த்தம் பவசாகரே. ஸ்ரீமத் பாகவதம் என்ற இது பிரத்யக்ஷமான கிருஷ்ணனே அன்றோ, பிறவி கடலிலிருந்து முக்தி பெறுவதற்காக உன்னை நான் நாதனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனோரதங்கள் எல்லாம் எப்போதும் உன்னால் தடையின்றி பூர்த்தி செய்விக்கப்பட வேண்டும். கேசவா, நான் உன் அடிமை என்று இவ்வாறு பணிவான மொழிகளால் பிரார்த்தித்து பின்பு பிரவச்சனம் செய்பவரையும் வஸ்திரங்களாலும் பூஷணங்களாலும் அலங்கரித்து பூஜித்து அதன் முடிவில் அவரை பின்வருமாறு ஸ்துதிக்க வேண்டும். சுகபிரம்மஸ்வரூபியே, போதிக்க வல்லவரே, சர்வசாஸ்திர விசாரதரே, இந்த கதையின் பிரகாசத்தால் என்னுடைய அஞ்ஞானத்தை போக்கியருளும் அப்படின்னு சொல்றான். அதற்கு மேல் உயர்நலத்தை கருதி மகிழ்ச்சி பொங்கு மனத்துடன் சில நியமங்களை கை கொள்ள வேண்டும். 7 நாட்களுக்கு சக்திக்கு தகுந்தபடி நியமங்களை தாங்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி ஸ்ரீகிருதோசி மயாநாத முக்தியர்த்தம் பவசாகரே மனோரதோ மதியோயம் சபல சர்வதா துவயா நிர்விக்னேனேவ கர்த்தவ்யோ தாசோகம் தவ கேசவ ஏவம் தீனவச்ச புரோச்ச வக்தாரம் சாத பூஜயேத் சம்பூஜ்ய அஸ்திரபூஷாபிஹி பூஜாந்தே தம் ச சம்ஸ்தவேத். சுகரூப பிரபோதக்ஞ சர்வசாஸ்திர விசாரத ஏதத் கதா பிரகாசேன மதஜ்ஞான விநாசய ததக்ரே நியம யச்சாத் கர்த்தவ்ய ஸ்ரேயசே முதா சப்தராத்திரம் யதா சக்தியா தாரணீயச்ச ஏவஹி லோகவித்த தனாகார புத்திர சிந்தம் யுதஸ்கிச்ச கதாச்சித்தம் சுத்தமதிஹி ச லபேத் பலமுத்தமம். உலகம், உடைமை, பொருள், வீடு, பிள்ளைகள் முதலியவற்றை பற்றிய சிந்தையை விட்டு கதிலேயே சித்தத்தை வைத்து பரிசுத்தமானதினாய் இருப்பவனே உத்தம பலனை அடைவான். இந்த கதையில அவ்வளவு சுத்தமான புத்தியோடு கேட்கணும், நிச்சலமான புத்தியோடு கேட்கணும். ஆசூரியோதயம் ஆரம்பிய சாத்தத்ரி பிரகலாந்தகம் வாச்சனையா கதா சம்யக்கு தீரகண்டம் சுதீமதா கதா விராம கர்த்தவ்யோ மத்தியாக்னே கடிகாத்வயம் தத் கதாமனோ காரியம் வை கீர்த்தனம் வைஷ்ணவிஸ்ததா. சூரியோதயம் முதல் 3:30 ஜாமம் முடிய புத்திமானால் நன்றாக கம்பீரமான குரலில் கதா பிரவச்சனம் செய்யப்பட வேண்டும். மத்தியானத்தில் 2 நாழிகை பொழுது கதையில் இடைக்காலம் ஓய்வு இருக்க வேண்டும். அப்போது கதைக்கு பின் தொடர்ந்து விஷ்ணு பக்தர்களால் கீர்த்தனம் செய்யப்பட வேண்டும். நாம சங்கீர்த்தனம் அப்போது பண்ணலாம், இல்லாட்டி கதையை பற்றி கீர்த்தனைகள் பாடலாம். கதா மலமூத்திர ஜெயார்த்தம் ஹி லக்வாஹார சுகாவக அவிஷ்யானேன கர்த்தவ்யம் ஏகவாரம் கதாத்தினா. கதையும் நோக்கமுடையவர்களால் மலமூத்திரம் முதலியவற்றை ஜெயிப்பதற்காக சுகமானதும் லகுவானதுமான ஆகாரம் தேவர்களுக்கு அர்ப்பணம் செய்யும் அவிஷ்யானத்தால் ஒரே தடவையால் ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஒரே தடவை சாப்பிட்ற மாதிரி, அதாவது அவிஷ்யானத்தை கஞ்சி அது மாதிரி குடிக்கணும், அவ்வளோதான். நோய் கஞ்சி சாப்பிடலாம் ஒரு வேளை, அவ்வளோதான். ஏன்னா அடிக்கடி நிறைய சாப்பிட்டா மலமூத்திரம் ஜலம் விசர்ஜனம் பண்ணுறதுக்கு டைம் சரியாக போயிடும். பாவத பாராயணம் பண்ண முடியாது. அதுக்காக லகுவான ஆகாரமாக இருக்கணும், அது ஒரே தடவையாக இருக்கணும். அவிஷ்யானத்தால் ஒரே தடவையாக ஏற்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அவருக்கு பிரம்மச்சரியம், தரையில் உறக்கம், எளியில் போஜனம், அதுவும் கதை முடிவில் என்று கதையில் விரதம் பூண்டவன் தினந்தோறும் அனுஷ்டிக்க வேண்டும். பிரம்மச்சரியம் அதசுப்தி பத்ராவல்யாம் ச போஜனம்
கதா சமத்துவம். இந்த 7 நாள் எச்சத்தட்டு சம்பந்தம் கூடாது. பத்ராவல்யாம் ச போஜனம் கதா சமப்த புக்திம் ச குர்யா நித்தியம் கதாவிரதி. மேலும் சத்தியம், பரிசுத்தம், தயை, மௌனம், நேர்மை, வினயம், தாராள குணம் ஆகியவற்றை கதையில் விரதம் கொண்டவன் கை கொள்ள வேண்டும். சத்தியம், சோச்சம், தயா, மௌனம், ஆர்ஜவம், வினயம் ததா உதாரமானசம் தத்வதேவம் குர்யாத் கதாவிரதி. தரித்திரஸ்ய க்ஷயரோகி நிர்பாக்கியா பாபகர்மவான் அனபத்தியம் மோக்ஷகாமஹ சுனியாஸ்ச கதாமிமாம். தரித்திரன், இழிவடைந்தவன், நோய்வாய்ப்பட்டவன், பாக்கியம் இல்லாதவன், பாவம் செய்தவன், பிள்ளை இல்லாதவன், மோட்சத்தை விரும்பியவன் ஆகிய எல்லோரும் இக்கதையை கேட்கட்டும் என்று எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு கதை கேட்கும்படி செய்யணும். ஏவன் நகாக யக்ஞே அஸ்மின் சமாப்தே ஸ்ரோத்ரவிஸ்ததா புஸ்தகஸ்ய வஸ்துச்ச பூஜா காரியா அதிபக்திதः. இந்த சப்தாக யக்ஞம் இவ்வாறு பூர்த்தி அடையும் போது கதை கேட்டவர்களால் பாகவத புஸ்தகமும் பாகவதரும் பக்தியுடன் பூஜிக்கப்பட வேண்டும். ஜெயகோஷமும் நமஸ்கார சப்தமும் சங்க சப்தமும் சங்கநாதமும் எங்கும் ஒலிக்கும்படி செய்ய வேண்டும். பிராமணர்களுக்கும் யாசகர்களுக்கும் திரவிய தானம் அன்னதானமும் செய்யப்பட வேண்டும். ஜெயசப்தம் நமசப்தம் சங்கசப்தம் ச காரியத்து விப்ரப்பிய யாச்சிகேப்யஸ்ச வித்தமன்னம் ச தீயதாம் பவேத் சோதா கீதா வாச்ச பரே அகனி கிரகஸ்தச்சே ததா ஹோமஹ கர்த்தவிய கர்மசாந்தியே. கதை கேட்பவர் உலகப்பற்று அற்றவரா கதை கேட்டவர் உலகப்பற்று அற்றவரானால் கதை பூர்த்தியான மறுதினம் கீதா பாராயணம் செய்ய வேண்டும். கிரகஸ்தரானால் அப்போது கர்மசாந்திக்காக ஹோமம் செய்ய வேண்டும். பிரதிஸ்லோகம் து ஜிகியாத் விதினா தசமஸ்ய பாயசம் மது சர்பிச்ச தில்லான்னாதிக சம்யுதம். முறைப்படி 10வது ஸ்கந்தத்தில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்தாலும் பாயசம், தேன், நெய், எள், அன்னம் முதலியவற்றுடன் கூடிய ஆகுதியை செய்ய வேண்டும். அல்லது அலையாத மனத்துடன் காயத்ரியால் ஹோமம் செய்ய வேண்டும். ஏனெனில் பரம்பொருளும் புராணமும் உண்மையில் அதன் வடிவமே ஆகும். அதவா ஹவனம் குர்யாத் காயத்ரியா சுசமாஹிதः தன்மயத்வாத் புராணஸ்ச பரமஸ்ய தத்வதः ஹோமாசக்தோ உதவ் ஹோமியம் தத்ய தத்பல சித்தையே நானா சித்திரம் நிரோதார்த்தம் நியூனதாதிகதானயோஹோ. அல்லது ஹோமம் செய்ய சக்தி இல்லாவிட்டால் புத்திசாலியானவன் அந்த பலம் சித்திக்கவும் குறைதல் கூடுதல் தவறு ஆகியவற்றிற்கு பிராயசித்தமாகவும் ஹோம திரவியத்தை தானம் செய்ய வேண்டும். தோஷிக பிரசமாத்தம் ச படேன் நாம சகர்ஷகம் தேனஸ்யாத் சபலம் சர்வம் நாஸ்தி அஸ்மாத் அதிகம் யதः. தோஷங்களின் சாந்தியின் பொருட்டு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் செய்ய வேண்டும். அதனால் எல்லாம் சபலமாகும். அதைவிட சிறந்தது எதுவும் இல்லை. துவாதச பிராமணம் பశ్చాத் போஜகேன் மதுபாயசகி தத்யாத் சுவர்ணம் தேனும் ச விரதபூர்ணத்வ ஹேதவே. அதற்கு பிறகு இனிமையான பாயசத்துடன் 12 பிராமணர்களுக்கு போஜனம் செய்விக்க வேண்டும். விரதம் பூர்ணமேத சொர்ணதானமும் கோதானமும் செய்ய வேண்டும். பலதும் சியாத் புராணம் து ஸ்ரீமத் பாகவதம் சுகம் தர்மகாமார்த்த மோக்ஷானம் சாதனம் சியான்ன சம்சய. மங்களமான ஸ்ரீமத் பாகவத புராணம் விரும்பிய பயனை அளிப்பதாகும். அறம்பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றிற்கு சாதனமாகும் என்பதில் ஐயமில்லை. சூதர் கூறியது. இதெல்லாம் சனகாதி முனிவர்கள்லாம் எவ்வளவு பெருமைகள் சொல்றாங்க. சூதர் கூறியது. அந்த மகாத்மாக்கள் இங்கனும் கூறிவிட்டு எல்லா பாவத்தையும் போக்குவதும் புண்ணியமானதும் போகத்தையும் முக்தியும் அளிப்பதும் ஆகிய பாகவத கதையை நியமத்துடன் கேட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் முறைப்படி 7 நாட்கள் பிரவச்சனம் செய்தார்கள். பிறகு புருஷோத்தம தேவனை ஸ்தோத்திரம் செய்தார்கள். எத்யக்வாதே மகாத்மானஹ புரோச்சர் பாகவதிம் கதாம் சர்வ பாபஹராம் புண்ணியம் புக்தி முக்தி பிரதாயினிம் சுண்வதாம் சர்வ போதானம் சப்தாகம் நயதாத்மனாம் யதா விதி ததோ தேவம் துஷ்டபு புருஷோத்தமம். பிறகு புருஷோத்தம தேவனை ஸ்தோத்திரம் செய்தார்கள். அதன் முடிவில் ஞானம், வைராக்கியம், பக்தி ஆகியோருக்கு சிறந்த புஷ்டியும் எல்லோருடைய மனத்திற்கும் இன்பம் அளிக்கும் உத்தமமான யௌன பருவமும் உண்டாயின. தன்னுடைய மனோரதம் நிறைவேறிய நாரதரும் கிருதார்த்தரானார். உத்தம மகிழ்ச்சி பொங்கும் மனத்தினராகவும் உடலில் மயிர்கூச்சல் உடையவராகவும் ஆனார். ததந்தே ஞான வைராக்கிய பக்தினாம் புஷ்டதா பரா
तारुण्यं परमं चावत् सर्वभूत मनोहरम नारदश्च कृदातो अभूत् सिद्धे स्वेये मनोरथे पलविकृत सर्वांगः परमानंद संप्रदः एवं कदां समागम्य नारदो भगवत्प्रियः प्रेमगत कथया वाचा तानुवाच कृतांजलिः பகவத்பிரியரான நாரதர் எவ்வாறு கதையை கேட்டபின் அன்பினால் நாக்கு தழுதழுக்க குமார ரிஷிகளை நோக்கி கைகூப்பி கொண்டு பின்வருமாறு சொன்னார். நாரதர் கூறியது, கருணைமிக்க தேவரீர்களால் அனுகிரகிக்கப்பெற்று நான் அதிர்ஷ்டசாலியானேன். எல்லா பாவங்களையும் போக்கும் பகவான் ஹரியானவர் என்று என்னால் அடையப்பட்டார். தவ செல்வர்களே, வைகுண்டவாசியான கிருஷ்ணன் எந்த சிரவணத்தால் கதை கேட்பதாலேயே அடையப்படுகிறாரோ அந்த பாகவத சிரவணம் தர்மங்கள் அனைத்துள்ளும் சிறந்ததென்று கருதுகிறேன். ஸ்ரவணம் சர்வதர்மேபியோ வரம் மன்யேத போதனாக வைகுண்டஸ்தோ யத கிருஷ்ணா ஸ்ரவணாத்தியஸ்ய லப்யதே. விஷ்ணு பக்தர்களின் சிறந்தவனான நாரதர் இங்கனம் கூறுகையில் லோக சஞ்சாரம் செய்யும் யோகேஸ்வரராகிய சுகர் அங்கு எழுந்தருளினார். ஏவம் பிரபதி வை தத்ர நாரதே வைஷ்ணவோத்தமே பரிபிரமன் சமாயாதா சுகோ யோகேஸ்வரஸ்ததா. சனை சனை படன்னு பாகவதத்தை பாராயணம் பண்ணிட்டு ஜபித்து கொண்டே வராறாங்க. பாகவதத்தை பாராயணம் பண்ணிட்டே வராறாம் அவரு. ஸ்ரீ சுகவாச்ச ஸ்ரீ சுகர் சொல்றார், ஸ்ரீமத் பாகவதம் புராணங்களுக்குள் சிறந்தது. சுகர் சொல்றாரு, சுகாச்சாரியர் சொல்றார், ஸ்ரீமத் பாகவதம் புராணங்களுள் சிறந்தது. விஷ்ணு பக்தர்களின் செல்வமாய் விளங்குவது. பரமாம்சர்கள் போற்றும் பரிசுத்தமான பரஞானம் அதில் பாடப்படுகிறது. ஞானம், வைராக்கியம், பக்தியுடன் கூடிய நைஷ்கர்மியம் தெளிவாக்கப்படுகிறது. அதை பக்தியுடன் கேட்டாலும் படித்தாலும் ஆராய்ந்தாலும் மானிடன் முக்தி எய்துவான். ஸ்ரீமத் பாகவதம் புராண திலகம் யத் வைஷ்ணவானாம் தலம் யஸ்மின் பரமம்சம் ஏவம் அமலம் ஞானம் பரம் கீயதே யத்ர ஞான விராகம் பக்தி சகிதம் நைஷ்கர்மியம் ஆவிஷ்கிருதம் யத் சுண்வண்ண பிரபலன் விசாரண பரோ பக்தியா விமுச்சிய நரக. சுகர் இங்கனம் கூறிக்கொண்டிருக்கையில் சபை மத்தியில் பிரகலாதர், பலி, உத்தவர், அர்ஜுனன் முதலியோரால் சூழப்பெற்றவராய் ஹரி ஆவிர்பவித்தார். தேவர்ஷி நாரதர் பகவானையும் மற்றும் எல்லோரையும் பூஜித்தார். ஏவம் புருவானே சதிபாதராயமம் மத்திய சபாயம் ஹரிராவிராசித்து பிரகலாத பல்யுத்தவன் பால்குணாதிபர் பிரதா சுரஷிஸ்தம் அபூஜயச்சதான் தஸ்வா பிரசன்னம் மகதாசனே ஹரிந்தே சக்ரிரே கீர்த்தனம் அக்ரதஸ்தாதா பவோ பவான்யா கமலாசனஸ்து தத்ராகமத் கீர்த்தன தர்ஷனாய. உயர்ந்த ஆசனத்தில் எழுந்தருளிய ஹரியை கண்டு கழித்து அவர்கள் அவர் முன்னிலையில் அப்போது கீர்த்தனம் செய்தார்கள். பவானியுடனும் பரமசிவனும் பிரம்மதேவனும் கீர்த்தனை வைபவத்தை காண வந்தனர். பிரகலாதஸ்தாளதாரி தரள கதிதயாச்சோ உத்தவ காம்சியதாரி வீணாதாரி சரஷி ஸ்வரகுசலதயா ராககர்த்தார்ஜுனா பூத்து இந்திர அவதின் மிருதங்கம் ஜெய ஜெய சுகராக கீர்த்தனதே குமாரா யத்ராக்ரே பாவபக்தா சரசரச்சனையா வியாசபுத்திர பபுவ. பிரகலாத தாளம் போடுபவராகும், உத்தவர் சேகண்டி ஒழிப்பவரும் ஜால்ரா போடுபவராகும், தேவரிஷி நாரதர் வீணை வாசிப்பவராகவும் அர்ஜுனன் இனிய குரலில் ராகம் பாடுபவனாகவும் விளங்கினார்கள். இந்திரன் மிருதங்கம் வாசித்தான். குமார ரிஷிகள் கீர்த்தனத்தை கேட்டு ஜெய ஜெயா என்று முழங்கினார்கள். வியாசபுத்திராகிய சுகர் அவர்கள் முன்னிலையில் கீர்த்தனையின் பாவனையை எல்லோரும் ரசிக்கும்படி விளக்கை கூறுபவராக விளங்கினார். ஒளி பொருந்திய பக்தி ஞான வைராக்கியமாகிய மூவரும் நடிகர்களைப் போல் அங்கு நர்த்தனம் செய்தார்கள். உலக இயல்பிற்கு மேம்பட்ட இந்த கீர்த்தனத்தை பார்த்து சந்தோஷமடைந்த ஹரியானவர் பின்வருமாறு கூறினார். கதையாலும் கீர்த்தனத்தாலும் இப்போது பிரீதி அடைந்து வேண்டிய வரத்தை கொடுக்க சித்தமாயிருக்கும் என்னிடம் வரத்தை கேட்டு கொள்ளுங்கள். அவ்வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சி பொங்கியவர்களும் அன்பினால் உள்ளம் கசிந்தவர்களும் ஆகிய அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். சப்தாக கதையால் பகவான் பிரீதி அடைய வேண்டும் என்பதே இந்த பக்தர்கள் எல்லோருடைய விருப்பமாகும். எங்கெல்லாம் சப்தாக நடக்குதோ அங்கெல்லாம் நீங்க சந்தோஷம் அடைந்து இதுபோல அவங்களுடைய மனோரதங்களை பூர்த்தி பண்ணணும். அந்த மனோரதம் பரிபூர்ணமாக வேண்டும். அங்கனமே ஆகுக என்று கூறி அச்சுதர் அந்த தானம் அடைந்தார். அங்கேயே மறைந்தருளினார். நனத்த மத்திய திரிகமேவ தத்ர பக்தியாதிகானம் நடவத்சு தேஜசம் அலௌகிகம் கீர்த்தனமேத தீக்ஷிய ஹரி பிரசன்னாபி வச அப்பிரவித்தத்து மத்தோவரம் பாவவிரதாத்து விருணத்வம் பிரீத கதா கீர்த்தனதோ அஸ்மி சாம்பிரதம் ஸ்வத்வேதி தத்வாக்கியம் அதிப்பிரசன்னாக பிரேமாத்திர சித்த ஹரிமுச்சிரேதே.
ನಗಾಹಗಾದಸುಚ್ಚ ಸರ್ವಭಕ್ತಿರ್ಯೇಭಿಸ್ತಯ ಭಾವಿಮಿತಿ ಪ್ರಯತ್ನಾತ್ ಮನೋರಥೋ ಅಯಂ ಪರಿಪೂರಣೀಯ ಸ್ಥದೇತಿ ಚಕ್ವಾ ಅಂತರ್ದೀಯತಾಚ್ಯುತಃ. அப்போ பகவான் அந்தத்தானம் அடைந்தார். நாரதர் பகவானுடைய திருவடிகளில் வணங்கி அவ்வாறே சுகர் முதலிய தபஸ்விகளையும் வணங்கினார். நாரதர் கதையாகிற அமிர்தத்தை பானம் செய்து மகிழ்ச்சி அடைந்தவர்களாகவும் மோகம் காண்டவர்களாகவும் எல்லோரும் அங்கிருந்து சென்றனர். ததோ அனமத்த சரணேஷு நாரதஸ்ததா சுகாதி நபி தாபசாம்ச்ச அத பிரஹஷ்ட பரிநஷ்ட மோக சர்வே யைஹு பீத கதாமிருதாஸ்தே பக்தி சுதாப்யம் சகசக்ஷிதா சாஸ்திரே ஸ்வகீயேபி ததா சுகேன அதோ ஹரிர் பாகவதஸ்ய சேவனாத் சித்தம் சமாயாதி ஹி வைஷ்ணவானாம். சுகருடைய சாஸ்திரமாகிய பாகவதத்தில் பக்தி தன் குமாரர்களுடன் ரட்சித்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதனால் பாகவத சேவையால் ஹரியானவர் விஷ்ணு பக்தர்களின் சித்தத்தில் எழுந்தருளுகிறார். தாரித்ய துக்க ஜ்வரதாகி தானம் மாயா பிசாச்சி பரிமர்த்தி தானம் சம்சார சிந்து பரிபாதி தானம் சேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி. ஏழ்மை துக்கம் ஆகிய தீயால் பொசுக்கப்பட்டவர்களும் மாயை என்னும் பிசாசினால் துன்புறுத்தப்பட்டவர்களும் பிறவி கடலில் வீழ்த்தப்பட்டவர்களும் ஆகியோர்களின் நன்மைக்காக பாகவதம் கர்ஜிக்கிறது. அசாரே சம்சாரே விஷய விஷசங்காகுலதீய க்ஷணாத்தம் க்ஷேமாத்தம் பிபத சுக காதாதுல சுதாம் கிமர்த்தம் வியர்த்தம் வோ வஜத குபதே குச்சித கதே பரீட்சித் சாட்சி ஸ்ரவண கத முக்தி கதனே. சாரமில்லாத சம்சாரத்தில் விஷயமாகிற விஷத்தின் கூட்டுறவால் புத்தி கலங்கிய மக்களே, அரைகணமாவது உங்கள் சேமத்திற்காக சுகரருடைய ஒப்புயர்வற்ற கதாமிரதத்தை பானம் செய்யுங்கள். கெட்ட மார்க்கத்தில் அற்பமான கதைகளில் எதற்காக வெளியில் அலைகிறீர்கள்? கேட்ட மாத்திரத்தில் முக்தி அளிக்கும் இக்கதை என்பதற்கு பரிஷத்தே சாட்சி. இது பரமகுக்கியம் சர்வ சித்தாந்த சித்தம் சபதி நிகதிதம் தே சாஸ்திர புஞ்சம் விலோக்கிய ஜகதி சுக கதாதோ நிர்மலம் நாஸ்தி கிஞ்சித்து பிபபர சுக ஹேதோர் துவாதச ஸ்கந்தசாரம். இங்கனம் பரம ரகசியமும் சகல சித்தாந்தங்களாலும் சித்திப்பதும் ஆகிய சுகர் கூறிய கதை விரைவில் உமக்கு கூறப்பட்டது. சாஸ்திர கூட்டத்தை நோக்கம் எடுத்து இவ்வுலகில் இதை காட்டிலும் நிர்மலமானது வேறு எதுவும் இல்லை. பரம சுகத்திற்கும் காரணமான 12 ஸ்கந்த வடிவமான பாகவத சாரத்தை பருகுங்கள். இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் சம்பூர்ணம். ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ ஹரே நம சரண சரண கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. जय जानिकांत स्मरण जय जय राम राम. श्रीमद भागवत भगवान की जय. आंजनेय स्वामी की जय. நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். பாகவத மகாத்மியம் பூர்த்தி அடைஞ்சது. ராம 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 ராம.